ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமாஸ் குர்குரே. கும்பாபிஷேகம் ஒவ்வொரு இந்து கோவில்லையும் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டிய சடங்காகும். இதன் மூலம் உள்ளே இருக்கிற தெய்வங்களுக்கு தெய்வீக தன்மை புதுப்பிக்கப்படுகிறது. பல்வேறு புனித ஸ்தலங்களிலிருந்து நீர் எடுத்து வரப்பட்டு மந்திரங்களின் தெய்வத்தன்மையால் ஏற்றப்பட்ட நீரினால் சிலைகளும் கோபுரத்தின் உச்சியில் உள்ள கலசங்களும் நீராட்டப்படுவதால் இது குடமுழுக்கு என்று அழைக்கப்படுகிறது. கும்பம் என்ற சொல்லுக்கு நிலை நிறுத்துதல் என்று பொருள். கும்பாபிஷேகம் என்ற சொல்லுக்கு இறை ஆற்றலை கலசத்தின் வழியாக கோவிலில் நிலைநிறுத்துதல் என்பதே சரியான அர்த்தமாகும். அதனால தான் கோவிலுக்கு போனதும் முதல்ல கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் கோபுரங்களை வணங்கணும் அப்படின்னும் பிறகு கொடிமரத்தை வணங்கி கோவிலுக்குள் செல்ல வேண்டும் அப்படிங்கிற வழக்கமும் கொண்டு வரப்பட்டது. கும்பாபிஷேகத்தில் பல வகைகள் இருக்கின்றன. முதலாவது ஆவர்த்தம். ஒரு இடத்தில் புதிதாக ஆலயம் அமைத்து பிரம்மாண்டமாக செய்யப்படும் மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுவது. இரண்டாவது அனாவர்த்தம். பூஜை இல்லாமலும் ஆறு, கடல் இவற்றால் சிதிலமடைந்திருந்தாலும் அக்கோயிலை புதிதாக நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் செய்வது. மூன்றாவது புனராவர்த்தம். கருவறை, பிரகாரம், கோபுரம் முதலியன பழுதுபட்டிருந்தால் பாலாலயம் செய்து அவற்றை புதுப்பித்து அஷ்டபந்தனம் சார்த்தி பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்வது. நாலாவது அந்தரிதம். கோவிலுக்குள் ஏதாவது தகாதன நேர்ந்து விட்டால் அதன் பொருட்டு செய்யப்படும் பரிகாரம். கும்பாபிஷேகத்தில் செய்யப்படும் அவசியமான கிரியைகள் என்னென்னு பார்த்தோம்னா, அனுக்யை அதாவது அனுமதி வாங்குதல். செயல்களை செய்யும் ஆற்றல் மிக்க ஒரு ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்து இச்செயலை செய்வதற்கு இறைவன் அனுமதி பெற்று நியமனம் செய்தல். சங்கல்பம். இறைவனிடத்தில் நம்முடைய தேவைகளை கோரிக்கையாக வைத்தல். பாத்திர பூஜை. இறைவனுக்காக செய்யப்படும் பூஜைக்கு உண்டான பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்யும் பொருட்டு அந்தந்த பாத்திரங்களுக்குரிய தேவதைகளை பூஜை செய்தல். கணபதி பூஜை. செயல் இனிதாக நிறைவேற வேண்டி கணபதியை வழிபடுதல். வர்ண பூஜை. அந்த இடத்தை சுத்தம் செய்யும் பொருட்டு வர்ண பகவானையும் சப்த நதி தேவதைகளையும் வழிபடுதல். பஞ்சகவ்யம். ஆத்ம சுத்தி செய்யும் பொருட்டு பசு மூலமாக கிடைக்கும் பால், தயிர், நெய், பசு நீர், பசு சாணம் முதலியவைகளை வைத்து செய்யப்படும் கிரியை. வாஸ்து சாந்தி. தேவர்களை வழிபட்டு கும்பாபிஷேகம் எவ்வித இடையூறுமின்றி இனிது நிறைவேற செயலுக்கும் செய்பவருக்கும் இடையூறு வராதபடி காக்க செய்யும் செயல். பிரவேச பலி. துர்தேவதைகளை வரவிடாமல் காக்கும் பொருட்டு 8 திக்கிலும் உள்ள திக்பாலர்களுக்கு உரிய பிரீத்தி செய்து அவர்களை அந்தந்த இடத்தில் இருக்க செய்தல். மிருத்சங்கிரகணம் அதாவது மண் எடுத்தல். அஷ்டதிக் பாலகர்களிடம் அனுமதி பெற்று சுத்தமான இடத்திலிருந்து மண் எடுத்து அந்த பள்ளத்தில் அபிஷேகம் செய்தல். அதாவது ஆலயம் நிர்மாணம் செய்ய பூமி தாயான பூமாதேவியை கஷ்டப்படுத்தினதன் காரணமாக பூமாதேவியை மகிழ்விக்க செய்யப்படும் கிரியை. அங்குரார்ப்பணம் அதாவது முளையிடுதல். எடுத்த மண்ணை விதையிட்டு முளை வளர செய்தல். இதில் 12 சூரியர்களான வைஹர்த்தன், விவஸ்வதன், மார்த்தாண்டன், பாஸ்கரன், ரவி, லோக பிரகாசன், லோகசாட்சி, திரிவிக்ரமன், ஆதித்யன், சூரியன், அம்சுமாலி, திவாரகன் போன்ற இவர்களையும் சந்திரனையும் வழிபடுதல். ரக்ஷாபந்தனம் அதாவது காப்பு கட்டுதல். கிரியைகளை செய்யும் ஆச்சாரியனுக்கும் செய்யும் கர்த்தாவுக்கும் எவ்வித இடையூறுகள் வராதபடி காத்தற் பொருட்டு அவர் கையில் மந்திரபூர்வமாக காப்பு அதாவது கயிறு கட்டுதல். கும்ப அலங்காரம். கும்பங்களை அதாவது கலசங்களை இறைவன் உடம்பாக பாவித்து அலங்காரம் செய்தல். கலாகர்ஷணம் அதாவது சக்தி அழைத்தல். விக்கிரகத்தில் இருக்கும் சக்தியை கும்பத்திற்கு மந்திர பூர்வமாக அழைத்தல். யாகசால பிரவேசம். கலசங்களை யாகசாலைக்கு அழைத்து வருதல். சூரிய சோம பூஜை. யாகசாலையில் சூரிய சந்திரனை வழிபடுதல். மண்டப பூஜை. அமைக்கப்பட்டிருக்கும் யாகசாலையை பூஜை செய்தல். பிம்ப சுத்தி. விக்கிரகங்களை மந்திர பூர்வமாக சுத்தம் செய்தல். நாடி சந்தானம் அதாவது யாகசாலை இடத்திற்கும் மூல திருமேனிக்கும் தர்ப கயிறு, தங்க கம்பி, வெள்ளி கம்பி அல்லது பட்டு கயிறு இவற்றால் இணைப்பு ஏற்படுத்துதல். அதாவது இறைவனின் சக்தியில் ஒரு பகுதியை இந்த இணைப்பு மூலமாக விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல். விசேஷ சந்தி 36 தத்துவ தேவதைகளுக்கும் அர்க்கியம் தருவது. உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மா பித்ருக்களுக்கு அர்க்கியம் தருவது. பூத சுத்தி. இந்த பூத அதாவது மனித உடம்பை தெய்வ உடம்பாக மந்திர பூர்வமாக மாற்றியமைத்தல். ஸ்பரிஷாஹூதி 36 தத்துவங்களை யாகத்திலிருந்து மூல விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல். அஷ்டபந்தனம் 8 பொருட்களால் ஆன இம்மருந்தினால் மூர்த்தியையும் பீடத்தையும் ஒன்று சேர்த்தல். இதை மருந்து சாத்துதல் என்பர். பூர்ணாகுதி
யாகத்தை பூர்த்தி செய்தல். கும்பாபிஷேகம் அதாவது குடமுழுக்கு யாகசாலையில் மூர்த்திகளுக்குரியதாக வைத்து பூஜிக்கப்பட்ட குடத்தின் நீரை அந்தந்த மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்தல். இதனால் அந்த மூர்த்தி அந்த விக்கிரகத்தில் எழுந்தருளுகிறார். மகா அபிஷேகம். கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மூல விக்கிரகத்துக்கு முறைப்படி அபிஷேகம் அலங்காரம் செய்தல். மண்டலாபிஷேகம். பிறந்த குழந்தையாக விக்கிரகத்தில் வீற்றிருக்கும் இறைவனை 48 நாட்கள் விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்து முழு சக்தியுடன் இருக்க செய்வது. இந்த கும்பாபிஷேகத்துல ஒரு குண்டம் அமைத்தல் ஏக குண்டம் அப்படின்னும், 5 குண்டம் அமைத்தல் பஞ்சாக்லி அப்படின்னும், 9 குண்டம் அமைத்தால் நவாக்லி அப்படின்னும், 33 குண்டம் அமைத்தால் உத்தம பக்ஷம் அப்படின்னு சொல்லப்படுது. கும்பாபிஷேகத்திற்கு செய்யப்படும் யாகங்களை எத்தனை தடவை செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் விதிமுறை இருக்குது. அது 2 கால பூஜை, 4 கால யாகசாலை பூஜை, 8 காலம், 12 காலம் வரைக்கும் செய்யற முறை வழக்கத்துல இருக்குது. இப்போ 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தப்படுவதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். 12 வருடங்களை குறிப்பது ஒரு மாமங்கம். தேவதைகளை ஆராதனை செய்வதற்கு குரு பகவானையே பிரதானமா கணக்குல எடுத்துக்கிடுவாங்க. குரு பகவான் ஒரு ராசியில் சராசரியாக 1 வருடம் காலம் சஞ்சரிப்பார். 12 ராசிகளையும் ஒரு முறை முழுமையாக சுற்றி வருவதற்கு 12 வருஷங்கள் ஆகிடும். குரு பகவானுக்கு நாம வாழ்கின்ற இந்த அண்டம் தான் 12 ராசி மண்டலமாக விதிக்கப்பட்டுள்ளது. இப்படி குரு பகவான் இந்த அண்டத்தை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் 12 வருஷங்கள் அப்படின்னு வச்சுக்கிடலாம். இவ்வாறு ஒரு மாமங்கம் அப்படிங்கிறது தேவதைகளை ஆராதனை செய்வதற்கான கால அளவாக எடுத்துக்கொள்ளலாம். மூலவர் விக்கிரகங்களுக்கு அஷ்டபந்தனம் சாற்றி பிரதிஷ்டை செய்யப்படும் ஆலயங்களில் மட்டுமே 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்வாங்க. அஷ்டபந்தனம் அப்படிங்கிறது 12 வருடங்கள்ல தன்னுடைய சக்தியை இழந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஆச்சாரியார்கள். அதனால அதை எடுத்துட்டு புதிய அஷ்டபந்தனம் சாற்றி கும்பாபிஷேகம் செய்வாங்க. அதனால தான் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது. குடமுழுக்கு நடக்கும் போது கோபுரத்தின் மீது கருடன் வட்டமிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கருடன் பட்சிராஜன் பெருமாளின் வாகனம். வேத மந்திரங்களை ஓதி செய்யப்படும் ஒரு சடங்கில் வேத வடிவமான கருடன் எழுந்தருள்வதுதானே முறை. குடமுழுக்கு நடைபெறும் போது அங்கு 4 அல்லது 6 கால யாகசாலை பூஜைகள் நடைபெறும். அந்த யாகசாலை பூஜைகள் திருப்தியா இருந்தது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காகவும் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்றுள்ள பக்தர்களுக்கு ஆசி வழங்கவுமே கருட பட்சிகள் கோபுரத்தின் மீது வட்டமிடுகின்றன. கும்பாபிஷேகம் செய்த பின்பு கலச தண்ணீரை வீட்டிற்கு எடுத்து சென்று பூஜை அறையில வைக்கணும். வீட்டுல இருக்கிற அனைவருக்கும் அதை குடிக்க கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறமா மா இலைகளை கொண்டு வீட்டுல இருக்கும் அறைகளில் தெளிக்க வேண்டும். தெளித்த தண்ணீர் மீதி இருந்தால் உடனே அதை நாம வீட்டுல வளர்க்கக்கூடிய செடிகள்ல ஊற்றிடலாம். கும்பாபிஷேகத்துல கொடுக்கற கலசங்களை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நூலை கலட்டாம அப்படியே வீட்டுல நிரந்தர கலசமா வச்சு தண்ணீர் அல்லது அரிசி கொட்டி வழிபடலாம். பலவிதமான சக்தி வாய்ந்த பூஜைகள் யாகங்கள் செய்து கோவில்ல உள்ள இறை சக்திகள் புதுப்பிக்கப்படுகின்றன. இந்த சமயங்கள்ல அனைத்து இறை சக்திகளும் கோவிலிலும் அதனை சுற்றி உள்ள இடங்களிலும் நிறைந்திருக்கும். கும்பாபிஷேகம் நடக்கும் சமயங்கள்ல அந்த இடத்திற்கு 33 கோடி தேவர்களும் வந்து தங்களுடைய ஆசிகளை வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆசிகள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. யாகசாலை பூஜையில் வைத்து பலவிதமான சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஓதப்பட்ட அந்த புனித நீரின் சில துளிகள் நம்மீது பட்டாலே புனித நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு கும்பாபிஷேகத்தை காண்பது 3 ஜென்மங்களில் நாம் செய்த பாவத்தை போக்கக்கூடியது. தவிர்க்க முடியாத காரணங்களால கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட முடியாதவங்க 48 நாட்கள் நடக்கும் மண்டல பூஜையில கலந்துகிட்டு நன்மைகளை பெறலாம். பிறவி பெரும்பயனை அடையலாம். சென்னை நெற்குன்றம் ஸ்ரீ மாரி நாராயணி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா 16/6/2024 அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. 16/6/2024 கும்பாபிஷேகம் அன்று காலை முதல் இரவு வரை நடைபெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளையும் தான் இந்த வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த நெற்குன்றம் பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மாரி நாராயணி அம்மன் கோவில் கிட்டத்தட்ட 750 வருடங்களுக்கு முன்னால் தோன்றியதாக ஐதீகம். மாரி என்றால் மலை, நாராயணி என்றால் நம்மை காப்பவள் என்று பொருள். மலை வளம் நாட்டிற்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல தாயாகி நின்று நம் அனைவரையும் காத்து அருள் பாலிக்கின்றாள் அன்னை ஸ்ரீ மாரி நாராயணி அம்பாள். இவ்வூரில் வசிக்கும் நாராயணி அம்பாளுக்கு வலதுபுறத்தில் அண்ணனாக கரிவரதராஜ பெருமாளும், ஊர் நுழைவாயிலில் பிடாரி செல்லியம்மனும்,
நடுவில் செல்வ விநாயகரும் வீற்றிருக்க இவர்களுக்கு நடுவில் நடுநாயகமாக வீற்றிருக்கும் மாரி நாராயணி அம்மனை வேண்டி வணங்குவோம். எத்தனையோ இடர்களை தாண்டி, எத்தனையோ தடைகளை தாண்டி இன்னைக்கு இந்த கோவில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி ஸ்வரூபியான அம்பாள் நமக்கு எல்லாவித ஐஸ்வர்ய பாக்கியங்களையும் கொடுக்க வேண்டி ஸ்ரீ மாரி நாராயணி அம்மனாக காட்சியளிக்கிறாள். எத்தனையோ கோவில்கள்ல கும்பாபிஷேகம் பார்த்திருப்போம். ஆனா அந்த கும்பாபிஷேகத்துல என்னென்ன பூஜைகள் செய்யறாங்க, எதற்காக அந்த பூஜைகள் செய்யறாங்க, இத பத்தி எல்லாம் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இனி நாம எந்த கோவில் கும்பாபிஷேகத்துல போய் கலந்துக்கிட்டாலும் அமைதியா உட்கார்ந்து அந்த பூஜைகளை கவனிச்சு நம்மளுடைய பிரார்த்தனைகளை வேண்டி இறை நாம உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லாவித பிரச்சனைகளும் நீங்கி வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது திண்ணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.